பேசுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவனமாக நமக்கு தெரிந்த பாடல், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. வாய்த்தொன்று பாடுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நோய் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்து வரும் அற்புதம் பாதங்கள், எனக்கு முன்பு செல்வதால் எனக்கில்ல கவலமிடும். கடல் மீது நடந்து வந்த அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றின் கடலை மதட்டினதும் அற்புத வார்த்தைகள், எனக்கு துணையா நிற்பதால் எனக்கில்ல கவலை. காற்றின் கடலை மதட்டினதும் அற்புத வார்த்தைகள், எனக்கு துணையா நிற்பதாய் எனக்கு ஏது கவலை. சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை
இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் நீ காட்டும் வழியில் உன் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டும் நேசர் உண்டு பயம் இல்லையே மீண்டும் பாதைக்கெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டும் நேசர் உண்டு பயம் இல்லையே பாரோன் சேனை தொடர்ந்து வந்தவும் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்கும் கர்த்தர் உண்டு பயமே இல்லையே மீண்டும் பாரோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காக்கும் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே இன்னும் ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே பிரியமானவர்களே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய கரத்தால் நம்மை தாங்கிக் கொண்டு நம்மை நடத்துவார். நாம் செல்கின்ற வழியிலே அவர் காட்டும் வழியிலே நாம் நடக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய பாதம் ஒன்றே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு இயேசுவே நமக்கு எல்லாம். கடல் மீது அவர் நடத்தியது, கடல் இரண்டாக விளைந்து நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேல் மக்களை அவர் நடத்தி வந்தார். அவருக்கு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவர் முன்னே இருந்தார். காற்றையும் கடலையும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே அதற்றினார். அந்த காற்றும் கடலும் அமைதியானது.
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் நம்மோடு நமக்கு துணையாக நிற்கும்போது பாதை எல்லாம் அந்தகாரம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நமக்காக ஒருவர் இருக்கிறார். அந்த பாதையிலும் வழியை காட்ட அந்த பாதைகள் எல்லாம் செம்மையாக மாற்ற, தடைகள் எல்லாம் நீக்கி போட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பின்னே பார்வோன் சேனை தொடர்ந்து வந்தது. அவர்களை துரத்தி கொண்டே வந்தான். ஆனாலும் அவர்களை பிடிக்க முடியவில்லை, அவர்களை தொட முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு அவர்கள் மேல் அவர்களோடு இருந்தது. இந்த நாளிலும் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். அதே கிருபை, அதே தயவு, அதே பிரசன்னம் நம் மீதும் நம்மோடும் இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு சிறிய காரியத்தை உங்களோட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறேன். அது என்ன என்று பார்க்கின்ற போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 22 முடிய. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 22 முடிய. இந்த பகுதியானது என்ன என்று பார்க்கின்ற போது, ஃபர்ஸ்ட் நாள் டெம்டேஷன் குறித்து நாம் பார்த்தோம். 2ஆம் நாள் சாக்ரிஃபைஸ் குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் ஒபீடியன்ஸ் குறித்து நாம் பார்க்க போகிறோம். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இந்த நாளிலும் யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது நோவா. நமக்கு அனைவருக்கும் நோவா என்றாலே ஒரு தெரிந்த ஒரு காரியம், கப்பல். ஆண்டவர் அவரையும் அவர் குடும்பத்தையும் ரட்சிப்பது, காப்பாற்றுவது, அவர்களை மற்றும் தாங்குவது, அவர்களை மட்டும் ஆசீர்வதிப்பது, அவர்கள் மூலியமாக உடன்படிக்கை அல்லது சத்தியம், இனி நான் ஜலத்தினாலே நான் அழிக்க மாட்டேன் என்று ஒரு ப்ராமிஸ் அவர்களோடு செய்வது நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒபீடியன்ஸ் என்று பார்க்கின்ற போது கீழ்ப்படிதல். அநேக பேருக்கு அநேக இடங்களில் நாம் அநேக விஷயத்தில் நாம் கீழ்ப்படிந்தாலும் சில விஷயத்துக்கு நம்மளால் கீழ்ப்படிய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நம்மளுடைய மனசாட்சிக்கு ஏற்றதா இருந்தாலும் அது சிலது ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கின்ற போது இந்த 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 22 பார்க்கின்ற போது ஆண்டவர் நோவாவிடம் சொல்கின்றார், நான் இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன். நீயும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க ஒரு கப்பலை நீ செய் என்று. அவர் எந்த பேச்சும் பேசாமல் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்கு, ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைக்கு, அவர் கொடுத்திருக்கிற அந்த திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த கப்பலை தயார் செய்கின்றார். எதிர்காலம் என்னவா இருக்கும், எதுக்கு சொல்றாரு என்ற ஒரு கேள்வி எதுவும் வரல. ஆனால் ஏன் இந்த நோவா மற்றும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்ற போது அது 9-10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு பிளேம்லெஸ், கள்ளக்கபற்றமான ஒரு மனிதன், கடவுளுக்கு பயந்த மனிதன், ஒரு நல்ல சாட்சியுள்ள ஆண்டவருக்கு பயந்த மனிதன், குடும்பம்
என்று சொல்லுவார் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ரைச்சியஸ்னஸ் ஒரு பர்சன் என்று பார்க்கும்போது நோவாவை குறிக்கிறது. அந்த ரைச்சியஸ்னஸாக இருந்ததுனால்தான் உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்ந்து இருந்ததுனால ஆண்டவர் நோவாவையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். இதுதான் ஒன்றாவது தலைப்பு, ஒபீடியன்ஸ். இரண்டாவது பார்க்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார். அவர் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர் ஆண்டவர் சொன்ன உடனே அவர் அந்த காரியத்தை, அந்த கப்பலை செய்வதை தொடங்கிட்டார். மனிதர்கள் எல்லோரும் என்ன நீ பைத்தியக்காரனா, நீ ஏதோ ஒன்று செஞ்சுன்னு இருக்க, அதை எதுவும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் அவர் தொடர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து அந்த பணியை செய்து முடித்தார். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார் முதலாவது. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இரண்டாவது. மூன்றாவது பார்க்கின்ற போது ஆண்டவருடைய திட்டத்துக்கு அவரையே அர்ப்பணித்தார். அது எப்படி என்று பார்க்கின்ற போது அவர் சொல்கின்ற அனைத்தும் செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் செய்துவிட்டேன், உம்முடைய திட்டத்துக்கு என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர் தன்னையே சப்மிஷன் பண்ணார், ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். இதுதான் இந்த லெந்து நாட்களிலும் நமக்கு தேவையான ஒரு காரியம், ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு ஏற்றபடி, நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளிலும், இது மூன்று இருந்தனால அவருடைய குடும்பம் மீட்கப்பட்டது அந்த அழிவிலிருந்தே. இது மூலமாக அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலமாக அநேக சந்ததிகள் உருவாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஃபாஸ்டிங் டேஸ்லையும் இந்த லெந்து நாட்களிலும் நமக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு முக்கியம். கஷ்டமா இருக்கலாம், சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கலாம், ஆனாலும் அந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கின்ற பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு திராணிக்கு மேலான சோதனைகளை தர மாட்டார். அது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படின்னு தந்தாலும் அதுக்கு தாங்கிக்கிற பலனே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். இந்த நாளிலும் அநேக விதத்தில் அநேக கஷ்டங்கள், அநேக காரியங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நிறைய விஷயத்தில் நாம் யோசிப்போம். இது அனைத்தையும், இந்த கடினத்தை அனைத்தும் தாண்டி வந்தாதான் அன்பார்ந்தவர்களே, கோதுமை என்பது ஈஸியாக ஒரு சுலபமாக நமக்கு வராது. அதை விளைக்கிறதும், அது நெல்லை மிஷினில் போட்டு அதை அரைச்சி பாலிஷ் பண்ணி என்னென்னவோ பண்ணி அதை பவுட்ரு பண்ணி எல்லாமே பண்ணாதான் அப்படிதான். அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். டைரெக்டாக நெல்லை சாப்பிட முடியாது. அப்படின்னு டைரெக்டாக சாப்பிட்றோனாலும் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஆனால் அதை அரைச்சி சாப்பிட்டா தான், மாவாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அதே போல் தங்கம் என்பது உரசி பார்த்தா தான் பலவிதமான அடிகளை தங்கம்
அடித்து அந்த டிசைனுக்கு கொண்டு வரத்துக்கு பலவிதமான சோதனைகளை, பலவிதமான ஹீட்டு, பலவிதமான ப்ராசஸ் போய் வந்ததான் அந்த டிசைனே நம்மளுக்கு கிடைக்கும். தங்கம் என்பது அதுபோல தான் இந்த நாளில் ஆண்டவருடைய பார்வையில் நீயும் நானும் நாம் அனைவரும் ஒரு விசேஷித்தவர்கள். நமக்கு சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இக்கட்டுகள் எல்லாம் வருகிறது என்றால் இதிலிருந்து மீட்டெடுக்கவும், ரட்சிக்கவும், தாங்கவும், பலப்படுத்தவும், வழிநடத்தவும், தூக்கி சுமக்கவும் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் எப்போதும் நம்மை கைவிடாதவர். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். மற்றவர்கள் போல நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அழுது கொண்டிருந்தால் நீ அழு என்று சொல்கின்ற ஆண்டவர் கிடையாது. நம்முடைய கண்களை துடைக்கின்ற ஆண்டவராக இருப்பார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நண்பனாக இருக்கிறார். சில விஷயங்கள் சில காரியங்கள் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயங்கள் மற்றவங்கிட்ட, உறவினர்கள்கிட்ட சொல்ல முடியாது. இல்லை கூட பிறந்திருக்கிற உறவுகளோட பேச முடியாது. ஆனால் நண்பர்களிடத்துல ஷேர் பண்ண முடியும், பேச முடியும். அதுதான் சொல்கிறேன், ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். ஆண்டவர் நமக்கு நண்பனாக இருக்கிறார். நமக்கு தோள் கொடுக்கவும், நம்மை தூக்கி எடுக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை உற்சாகப்படுத்தவும், நம்மை தைரியப்படுத்தவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டோடைய சித்தத்துக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு, ஆண்டோடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த நாளிலும் 3ஆம் நாள் வெந்த நாட்களிலும் ஒபீடியன்ஸ் என்பது தேவை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இருக்குங்களா சுவாமி, நீர் நல்லவரும் வல்லவரும், உண்மை போல தெய்வம்ல ராஜா. இந்த நாட்களில் 3ஆம் நாளையும் அனுசரிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. ஒபீடியன்ஸ் ஆண்டவரே அப்பா, அந்த ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் எங்கள்கிட்ட இல்லை சுவாமி. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்காமல், உங்களுடைய திட்டத்துக்கு நாங்கள் ஆண்டவரே பதில் கொடுக்காமல், உங்களுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படியாமல், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் அப்பா எங்களை தயவாக எங்களை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நீர் எப்படி தகப்பனார் நோவாவை நீர் தெரிந்து கொண்டு அவர் எப்படி உடைய திட்டத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படைந்து அவர் எப்படி உடைய ஆண்டவரே அப்பா உடைய கரத்துல அவரையும் அவர் குடும்பத்தையும் அர்ப்பணித்தாரோ, சப்மிட் பண்ணாரோ, இந்த நாளிலும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளையும் அனைத்தையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் சொன்னால் போதும் நாங்கள் செய்வோம் ராஜா. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, உடைய வார்த்தை போதும் ஆண்டவரே. நீங்கள் அற்புதத்தை செய்கிற தேவன் அல்லவா, அதிசயத்தை செய்கின்ற தேவன் அல்லவா. இந்த நாளிலும் எங்களோடு ஒரு வார்த்தை நீங்கள் பேசும் சுவாமி. நீங்கள் பேசினால் எங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் பேசினால் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீர் பேசினால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்கள் பேசினால் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீங்கள் பேசினால் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையே மாறும் சுவாமி. உங்களுடைய வார்த்தையில் அப்படியேப்பட்ட வல்லமை இருக்குது, அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது ராஜா. உங்களுடைய வார்த்தைக்கு இந்த உலகமே உங்களுடைய படைப்பானது கீழ்ப்படுகின்றது சுவாமி. உங்களுடைய படைப்பில் இருக்கிற நாங்களும் ஒருவர் உங்களுடைய சாயலை எங்களை படைத்திருக்கிறீங்க சுவாமி.
உமக்கு விரோதமாக, உம் சித்தத்துக்கு விரோதமாக, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, உம்முடைய திட்டத்துக்கு விரோதமாக அநேக பாவம் குற்றம் நாங்கள் செய்தோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தயவாக எங்களை ஆண்டவரே மன்னிங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய தயவாக உங்களுடைய பாதப்படி வந்து உங்களுடைய கால் பிடிச்சி கெஞ்சி கேட்குறோம் சுவாமி. எங்களை மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய மகனாக, உங்களுடைய மகளாக, உங்களுடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் உங்களுடைய வேலைக்காரர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளும், சேர்த்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நாட்களிலும் சுவாமி வித்தியாசமான பிரச்சனைகள், வித்தியாசமான சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் சுவாமி, இதை தாங்கிக் கொள்ள எங்ககிட்ட ஆண்டவரே பலன் இல்லை. ஆண்டவர் நீர் எங்களுக்கு உங்களுடைய பலன் நீங்கள் தாங்க. பலன் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே பலன் ஆண்டவரே, என்னுடைய பலனை நீங்கள் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, பலனற்று போன நேரத்தில் உங்களுடைய பலனை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவர் உங்களுடைய பலனை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலாம் கோட்டை சுவாமி. ஆண்டவரே, இந்த மாறுகின்ற உலகத்தில் மாறாத ஆண்டவர் உண்மையை நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு மாறாத ரட்சகரே, முடிவு பரைந்தும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. கொஞ்ச காலம் கிடையாது ஆண்டவரே, முடிவு பரைந்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற தனிப்பட்ட வேண்டுதல் ஜெபம் அனைத்துக்கும் ஆமென் என்றும் நீங்கள் பதில் தாங்க சுவாமி. நீர் எப்படி இஸ்ரவேல் மக்களை நீர் தெரிந்து கொண்டீரோ, எப்படி நீர் ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டீரோ, அவர்களுக்கு எப்படி நீர் ஆண்டவரே மன்னாவை தந்து நீர் போஷித்தீரோ, எப்படி நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை ஆசீர்வாதமான ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை ஆண்டவரே அப்பா சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே பிரவேசிக்க கிருபை பாராட்டினீரோ, அதே போல ராஜா எங்களையும், எங்களுடைய சிறையிருப்பையும், எங்களுடைய பிரச்சனைகளையும், எங்களுடைய போராட்டங்களையும், எங்களுடைய அவமானங்களையும், எங்களுடைய நிந்தனைகளையும், எங்களுடைய தோல்விகளையும், எங்களுடைய கவலைகளையும், நோய்களையும் அனைத்தையும் நீங்கள் எடுத்து போடுங்க ராஜா. சந்தோஷமாக நாங்கள் வாழ ஜீவிக்க, ஆண்டவர் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் சுவாமி. ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன். உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே கல்யாணத்துல ஆண்டவரே நீர் ஆண்டவரே வார்த்தையினாலே அற்புதத்தை செய்தீங்க ராஜா. ஒரே ஒரு வார்த்தையினாலே நீங்கள் செய்தீங்க ராஜா. அந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களுக்காக பேச மாட்டீங்களா? இந்த நாளிலே எங்களுக்காக பேசுங்க ராஜா. எங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. எங்களுடைய காதுகள் கேட்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா பெரிய மாற்றம், அற்புதம், அதிசயம் நடக்க ஆண்டவர் முடித்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான குறைவுகளையும் ஆண்டவர் நீர் எடுத்து போடுங்க. நிறைவான மகிழ்ச்சியும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், சுகத்தையும், பலனையும், ஜீவனையும் நீ காட்டிடுங்க. இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்க நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீங்க. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தாலே எங்களை நடத்தி செல்லும் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை நீர் வழி நடத்தும். நாங்களும் எங்களுடைய குடும்பத்தையும், நாங்கள் செய்கின்ற பணிகளையும், நாங்கள் போகின்ற ஒவ்வொரு பாதையிலும் அனைத்திலும் ஆண்டவர் உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆண்டவரே வார்த்தை, உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் எங்களோட அனைவரோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே யாரெல்லாம் உபாசிக்கின்றார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அவர்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே வேண்டுதல் ஜெபம் அனைத்துக்கும் ஆமென் பதில் தாங்க. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறிக்கை செய்ய சொன்ன தேவன் இந்த நாளிலும் கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் கண் நோக்கி பார்த்தாலும் அவருடைய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் ஆண்டவரே துருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீங்க சுவாமி, கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா இந்த பிரைஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரைஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி ஆண்டவரே பார்க்கிற
ஆண்டவரே அப்பா, இந்த பிரைஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கின்ற அல்லது ஆண்டவரே அப்பா, இந்த பிரைஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒரு எதர்ச்சாக யாரெல்லாம் பார்க்குறார்களோ ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அது 1 மினிட்டாக இருக்கட்டும், இல்லை ½ செகண்டாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி ராஜா, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பேருக்கு ஆண்டவரே அப்பா, இந்த பிரைஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி ஆண்டவரே அப்பா போய் சேர, நம்முடைய வார்த்தைகள் போய் சேர கிருபை பாராட்டும். நீரே வழி நடத்தும். நம்முடைய நாமம் மற்றும் மகிமைப்படட்டும். எல்லாம் துதியும், எல்லாம் கனமும், எல்லாம் மகிமையும் உமக்கு மாற்றுமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள